ஈரோடு மாவட்டம் சிவகிரியில நடந்த அந்த முதியவர்கள் கொலை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு. அதே மாதிரி முதியோர்களை குறி வச்சு கொங்கு பெல்ட்ல நிறைய சம்பவம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது. காவல்துறையுமே இந்த கொலைகாரர்களை பிடிக்கிறதுல ஒரு பெரிய போராட்டமா இருந்தது காவல்துறைக்குமே. இப்போ கொலைகாரர்களை பிடிச்சிட்டாங்க. ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ், அதே மாதிரி அந்த நகையை அடகு வச்ச உருக்கி எடுத்த ஞானசேகரன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி இது நடந்திருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு. அந்த ஆச்சியப்பன்கிற தோட்ட வேலைக்கு போறவரான், தேங்காய் உரிக்கிறவரான். தொடர்ந்து நான் தோட்ட வேலைக்கு வரேன், ஏதாவது வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்டு 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 எங்கெல்லாம் முதியோர்கள் இருக்காங்க, நோட்டம் போட்டிருக்கு, எங்கெல்லாம் பாதுகாப்பே இல்லாத இடம், கேட்க யார் யாரெல்லாம் ஆளே இல்லைங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு தகவல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறதா போலீஸே வெளியே சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு முதியோர்கள் தனியார் இருக்கிற வீட்டுல சிசிடிவி கேமரா நிச்சயம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காதான் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. இது காலத்தையும் ஒரு கட்டாயமா மாறி சிசிடிவி வைக்கிறதுங்கிறது. ஆமா, அதே நேரத்துல 3வது கண் அப்படின்லாம் சொல்லி இந்த சிசிடிவியை இது பண்ணாங்க. பொது இடங்கள்லயே சிசிடிவி ஒர்க் ஆகுதாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சும்மா கேமரா மட்டும் வச்சிருக்காங்க. போலீஸ் அதை எந்த அளவுக்கு இது பண்றாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறது இனிமே நடக்காம இருக்கிறதுக்கும் போலீஸும் நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா.